தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சோனி டிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோனி டிவியுடைய பிக்சர் குவாலிட்டி மற்றும் ஆடியோ குவாலிட்டி இந்த ரெண்டுமே எப்படி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நார்மல் டிவியை விட இந்த டிவிக்கு உண்டான விலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த விலைக்கு இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சரை வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க, மற்ற பிராண்ட் கொடுக்காதது, அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீச்சர் அந்த குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தவறாமல் இந்த சோனி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் சோனியுடைய பாக்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், Bravia 32 இன்ச் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ் ரியாலிட்டி ப்ரோ பிக்சர் இன்ஜின் இதில் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள நமக்கு கேபிள் இருக்குது, டிவியுடைய லெக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், ஃபுல் பெரிய சைஸ்க்கான ஒரு ரிமோட்டும் இருக்குது, வாரண்டி கார்டும் இருக்குது. இந்த டிவியுடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதில் பில்ட்-இன் ஊஃபரும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் நான் கேட்ட வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இதில் 30 வாட்க்கான சவுண்ட் அவுட்புட் இருக்குது, 30 வாட்க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து இதில் இருக்குது. நல்ல கிளியரான ஆடியோ, கிளியர் ஆடியோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. பின் சைடாக அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து அது இன்டிகிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற அளவில் இதோடைய யூசர் இன்டர்ஃபேஸும் இருக்குது. ஜென்ரலாக நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்ம ஒரு டிவியை யூஸ் பண்ணணும், ஸ்மார்ட் டிவி அப்படின்னா அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் டூகுள் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் நமக்கு மீடியா கனெக்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி தத்ரிங் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வைஃபை மட்டும் கிடையாது, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி யூஎஸ்பி தத்ரிங்கும் வந்து நீங்கள் பண்ணலாம், டேரெக்டாக வந்து நெட்டை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. இந்த டிவியுடைய வீடியோ குவாலிட்டியை பற்றி பேசும்பொழுது நீங்களே பார்க்குறீங்க நம்மளுடைய வீடியோ தான். பட் நார்மலாக நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதுக்குமே நார்மலான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சோனி டிவியில் ஒரு 32 இன்ச்சாகவே இருந்தாலும் இதோடைய வீடியோ குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து நல்லா தெரியுது. அதுவும் கலர்ஸ் இன்னும் அக்யூரேட்டாக வந்து இருக்குது, நல்லா வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்குது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி வந்து மாற்றிக்கலாம். ஓவராலாக ப்ளே ஆகக்கூடிய வீடியோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக நான் போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இதுதான். அதோடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா வந்து வந்திருக்கு, கலர்ஸ் நல்லா வந்து பாப்பா இருக்குது. அதே சமயத்தில் இந்த பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு நீங்கள் மற்ற 32 இன்ச்சில் எங்கேயுமே பார்க்க முடியாத பிக்சர் குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பே பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு சோனி தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது நல்லாவே இருக்கும். இந்த டிவியுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் இப்போ கேட்டீங்க. அந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வாட் ப்ளஸ் 8 வாட் அப்படின்ற 2 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, கூடவே இன்னொரு 14 வாட் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இந்த டிவியில் நமக்கு பில்ட்-இன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான் இது ரெண்டுத்தோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் பிளக் அண்ட் ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக யூடியூப் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரிமோட்லேயே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் செட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டிவி மற்றும் செட் ஆஃப் பாக்ஸ் ரெண்டுத்தையுமே நீங்கள் இதில் ஒன்றுத்துலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டில் நமக்கு டேரெக்டாக யூடியூப் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் சர்ச் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை கொடுக்குறாங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய பென்ட்ரைவில், யூடியூப்பில் இல்லை வெப்சைட்டில் எல்லா இடத்துலையுமே சேர்த்து நீங்கள் எங்கே தேடணும் அப்படின்னாலும் இந்த ஒரே சர்ச்சில் வந்து தேடிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீச்சராக இது கொடுத்துருக்காங்க. இந்த சோனி Bravia 32 இன்ச்சுக்கான இந்த ஸ்மார்ட் எல்இடி டிவியுடைய விலை 26,000 ரூபாய். ஸோ நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது மற்ற பிராண்டை விட இந்த பிராண்டுடைய விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அதற்கும் இந்த பிராண்டில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது போல் இருக்கக்கூடிய பிராண்டட் டிவியை பற்றியும் எங்களுக்கு அன்பாக்சிங் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து நானும் கொடுத்துட்ருக்கேன். இல்லாட்டி வெறும் எம்ஐ மற்றது மட்டும் பண்ணிட்டு போகலாம். பட் அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய டாப் நாச் டிவியில் என்ன கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்களோ இல்லை இந்த டிவியை பற்றின வேறு எதுவும் கொஸ்டின்ஸோ இருந்தால் நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். கூடவே இந்த டிவி கூடவே வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். நீங்க தாராளமா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.